உதவி இறங்குமா? ஏன் தெரியுமா? தொழுகையில என்ன ஓதுறேன்னு அவருக்கே தெரியாது. தொழுகையில என்ன ஓதுறேன், ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் என்ன, அத்தஹியாத்துடைய அர்த்தம் என்ன, ருக்குல என்ன அர்த்தம், சுஜூதுல என்ன அர்த்தம், ஒன்றுமே தெரியாது. அப்ப எப்படி தொழுகையில உள்ளச்சம் வரும்? படிக்க ரெடி இல்ல, தொழுகையுடைய கவனம் குறைவு. ஆகையால் சகோதரர்களே, லேசான வணக்கம் அல்ல தொழுகை. யாருக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. புலனறுவையில ஒரு ஊர்ல ஒரு மையவாடியை கட்டி வச்சிருக்கிறாங்க. தொழாதாக்களை இங்கதான் நடக்குது. பயத்திலேயாவது தொழுவாங்க. யாராவது விரும்புவானா? தொழாதவனுக்கு வேற மையவாடி யாராவது விரும்புவானா? இது அவர்களுடைய சட்டம் அல்ல, இது இஸ்லாமிய ஷரியா சட்டம். இஸ்லாமிய நாடாக இது இருந்தால் தொழாத ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு முன்சப்ல இருப்பாங்க பள்ளிவாசல். இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் நாடாக இருந்தால், இஸ்லாமிய நாடெல்லாம் இப்ப தலைகீழ் நாடு, அது வேற. இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றப்படும் முஸ்லிம் நாடாக இருந்தால்